ஒன்று இருக்குல்ல, அதன் மீது நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு, இல்லையா? அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க தேடி போங்க. இது இறை நம்பிக்கை சார்ந்தது அல்ல, இது பியூரா தொழில்நுட்பம் சார்ந்தது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், யாரும் இதை நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்கூல்ல காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் தோழர். இல்லாமல் இருக்க முடியாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க தேடி போங்க. இது இறை நம்பிக்கை சார்ந்தது அல்ல, இது பியூரா தொழில்நுட்பம் சார்ந்தது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், யாரும் இதை நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்கூல்ல காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் தோழர். 17 years, அப்போதான் +2 முடிச்சுட்டு வந்திருக்கான். சொன்ன பாரு, நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்கிற, நீ ஜெயிச்சு பெரிய ஆளாக வரணும், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? நானும் 3 வருஷமாக தேடிட்டு இருக்கிறேன். ஏய், நான் சொல்ல வந்தது வேறப்பா. விழுந்துருவோமானா விழுந்துருவீங்க. ஏன்னா விழுந்துருவோமோன்றதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க, விழறதுக்கான விஷயம் உங்களை தேடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். தோத்துருவேன். எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர அச்சப்படக்கூடாது. எதன் மீது நீங்கள் ரொம்ப ஆழமா நீங்க பதிவு செய்கிறீர்களோ அந்த பதிவு உங்களை வந்து சேரும். உண்மை இது. நீங்க அதை எதுவா வேணாலும் வச்சுக்கோங்க. சமையல் சிறப்பாக இருப்பதற்காக தான் காரணம், நல்லா தூக்கம் வரதுக்காக தான் காரணம். எனக்கு பல நேரங்களில் புரியறது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு புக்கு பரிசு கொடுத்துச்சு, உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. சொல்லும்போதே அந்த அம்மா கண்ணிலலாம் கண்ணீர். ரொம்ப நன்றி மேடம். 10 வருஷமாக கேட்குறேன் சார் இந்த வார்த்தையை. ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று என் பேரை நானே சத்தமாக கூப்பிட்டு நான் இந்த வார்த்தையை கேட்டேன் கண்ணாடியில். தூங்க வைக்கவா பேசுகிற? தூங்குறேங்கிறாங்க அவங்க. உலகத்தில் எல்லா பெண்களும் கேட்டு பாருங்களேன், என் பேச்சை கேட்குறவங்க. உங்கள் பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. உங்கள் பேச்சை என்னதான் ரகசியம் அது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு சான்யோன்னு ஒரு பொண்ணு துபாயில் இருக்கிறா, அவள் தான் எழுதியிருந்தா, இங்கிலீஷில் எழுதியிருந்தா. அதை அவள் சொன்னா, நீ ஆன்மாவுடன் பேசுகிறாய், உன் உயிரில் இருந்து பேசுகிறாய், அதில் பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை. உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது ஒரு தூக்க மாத்திரை? நீயுமா? சொல்றா, காலையிலிருந்து இந்த உலகம் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்ன நிராகரித்து